மதுரையில மாநாடு, விஜய் என்ன செய்தியை உணர்த்த விரும்புகிறார்? இதானே நம்ம கேள்வியா இருக்க முடியும். சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயர் இருக்கிற செய்தியை உணர்த்த விரும்புறார். அதிமுகவோட கூட்டணி போவார், பிஜேபியோட கூட்டணி போக மாட்டார். இப்படியான நிறைய வாதங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க, பொதுவா சினிமா நட்சத்திரங்கள் அந்த முதல் முயற்சி சோலோவா தான் எடுப்பாங்க. அதிமுக கூட்டணியும் வராது, பிஜேபி கூட்டணியும் வராது. என்னதான் முயற்சி பண்ணாலும் விஜய்க்கு அதுல விருப்பம் இருக்காது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, திரை நட்சத்திரங்களுக்கு அவங்கள பத்திய மிக மதிப்பீடு இருக்கும். விஜயகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மதுரை தாங்க, பெரிய ரசிகர் மன்ற மாநாடுங்க, மிக பிரம்மாண்டமான கூட்டம். ஆக விஜயகாந்த் வந்து பெரிய அளவுக்கு அரசியலுக்குள்ள வராரு, அப்படிதான் அப்போ யூகங்கள் வந்துச்சு. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, மதுரையை மையப்படுத்திய அரசியல் சரிதான், அப்படிதான் எடுக்கவும் முடியும். அதற்கான வெற்றி தோல்வி அது வந்து உண்மையிலேயே யார் கையிலும் இல்லை. அப்போ எதை வந்து விஜய் அடுத்த கட்ட ஆயுதமாக பயன்படுத்துவார்? தேமுதிகவை இழுக்க பார்க்கிறாரு. அவங்களும் வந்து தெரியாத பார்ட்டி ரிஸ்க் எடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா நமக்கு கணக்கு தெரியாது. விஜய்க்கு செல்வாக்கெல்லாம் இருக்கலாங்க, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. எவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறது ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். விசிகால இருக்கிற கேட்பாளர்களுக்கும் விஜய் கட்சிக்கு போறதை விட திமுகட்டே பேரம் பேசி கூடுதலா சீட்டு வாங்கிக்கலாங்கிறதா எண்ணமா இருக்கும். காங்கிரஸ் கட்சி இதே நிலைமைதான். எத்தனையோ கூட்டணிகள் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப கடைசி நேரத்துல மனமுறிவு ஏற்பட்டு விலகி போனாதாங்க உண்டு. மற்றபடி அந்த எக்ஸிஸ்டிங் கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படியே தொடர்ந்து